வணக்கம். ஆக்சுவலி வணக்கம்டா மாப்ள. என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூபோட வீடியோ. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்றது கூட எனக்கு தெரியல. பட் ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சத்தமாகவே நான் வந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய பாட்காஸ்ட் சேனலில் ஒரு ஷார்ட்ஸோட லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். அது என்னோடய ரீல்ஸே தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ரீலுக்கு வந்து 8.6K என்னமோ போயிடுச்சு. அது கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. ஓகே, 300 பேர் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி நானும் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இது. ஸோ என்ன பேசணும், எதுவுமே என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை. இந்த வீடியோட டைட்டிலே வந்து என்னென்னா சும்மா ஒரு வீடியோ. சும்மா ஒரு வீடியோ, இதுதான் வந்து டைட்டில். ஏன்னா எனக்கே என்ன பேசணும், என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு வீடியோ, அவ்வளோதான், டாட். இதுக்காக தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். பட் இது எப்படியாச்சும் வளவளன்னு பேசி இழுத்துட்டு போகணும் பெருசா அப்படின்னா என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் என்னோடய யூடியூப்பில் வந்து நான் கமெண்ட் வந்து ஆனில் வைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி தான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. அதனால தான் வந்து பிளாக் பண்ணி மீன்ஸ் ஆஃப் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். பட் இதில் வந்து நான் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி வைக்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து பேசலாம், என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது பார்த்து நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போடுறேன். ஓகே, இதோட இந்த சும்மா ஒரு வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு கார்பேஜ் வீடியோ தான். ஓகே, பாய்.